நாராயணியம் விளக்க உரை 28வது தசகம். மகாலட்சுமி அவதாரம். ஸ்லோகம் 1. ஸ்ரீ பரமேஸ்வரன் விஷபானம் செய்தல். தேவாசுரர்கள் பார்க்கடலை கடைந்தனர். அப்பொழுது ஒன்றும் உண்டாகவில்லை. கடல் முன்பு இருந்தது போலவே இருந்தது. பிறகு ஸ்ரீ பகவான் இவர்கள் வீணாக சிரமப்படுவதைக் கண்டு தான் ஒருவராகவே கடைந்தார். அப்பொழுது அக்னி ஜுவாலையுடன் காலக்கூட விஷம் உண்டாயிற்று. இதை கண்டு பயந்து யாவரும் ஓடினர். இப்படி உலகம் கஷ்டப்படும் போது நவ பிரஜாபதிகள் முதலிய யாவரும் கைலாசத்தை அடைந்து ஸ்ரீ பரமேஸ்வரனை துதித்தனர். பிராணிகளை வளர்ப்பவரான மகாதேவன் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஹாலாஹலம் என்ற விஷத்தை கையில் அடக்கி கருணையினால் சாப்பிட்டார். ஜலத்தின் அழுக்கான அந்த விஷம் அவரிடமும் தன்னுடைய வீரியத்தை காட்டியது. சாப்பிட்டதும் கழுத்தில் ஏற்பட்ட அடையாளமும் சாதுவான பரமசிவனுக்கு அலங்காரமாகவே அமைந்தது. லோகத்தில் பிறர் கஷ்டப்படுவதைக் கண்டு சாதுக்கள் வேதனைப்படுகிறார்கள். பகவான் எங்கும் வியாபித்திருப்பதால் தாபப்படுகிறவர்களை ரட்சிப்பதே பகவானுக்கு செய்யும் ஆராதனமாகும். பக்தர்களுக்கு வேண்டியதை தருபவரும் தேவர்களுக்கெல்லாம் தேவனுமான பரமேஸ்வரனுடைய இக்காரியத்தை கேட்டு பிரஜைகளும் தாக்ஷாயினியும் பிரம்மதேவனும் நாராயணனும் புகழ்ந்தனர். இவ்வாறு ஸ்ரீ பரமேஸ்வரன் விஷத்தை குடிக்கையில் கையினின்று கசிந்ததை தேள், பாம்பு, விஷக்கொடிகள் மற்றும் பல்லில் விஷமுள்ள பிராணிகளும் சாப்பிட்டன. ஸ்ரீ பரமசிவன் விஷத்தை பானம் செய்தார். ஸ்ரீ பரமசிவன் விஷபானம் செய்தது தங்கள் திருப்திக்காகவே என நம்பூதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை பார்த்து சொல்லியிருக்கிறார். உலகை காக்க வேண்டியது ஸ்ரீ நாராயணனுடைய காரியம். அதை பரமசிவன் செய்ததுதான் ஸ்ரீ நாராயணனுடைய திருப்திக்கு காரணமாகும். இதையெல்லாம் படிக்கும் விவேகிகள் தெய்வங்களிடம் வேற்றுமையின்மையையும் இம்மாதிரியான உணர்ச்சியே ஜீவராசிகளுக்குள் உள்ள வேற்றுமை மனப்பான்மையை விளக்கும் என்பதையும் உணர வேண்டும். ஸ்லோகம் 2. பார்க்கடலினின்று காமதேனு முதலியவை தோன்றல். அமிர்தத்தை வேண்டி ஸ்ரீ பகவான் பார்க்கடலை கடைய கட்டளையிட்டார். தேவர்கள் ஸ்ரீ பகவானிடம் பக்தியோடு அவ்வார்த்தையை சிரசினால் வகித்து கடைந்தனர். அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போதிலும் அவர்களுக்கு ஸ்ரீ பகவான் இடத்தில் நம்பிக்கையும் பக்தியும் ஏற்படவில்லை. தேவர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதற்கு முன்னமேயே ஸ்ரீ பகவானுடைய அனுகிரகத்தால் காமதேனு, உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை, ஐராவதம், கற்பக விருட்சம், அப்சர ஸ்திரீகள் என்ற சிறந்த வஸ்துக்கள் கிடைத்துவிட்டன. ஸ்ரீ பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு கோராத சிறந்த பொருட்களும் கிடைத்துவிட்டன. இதைப்போல் வேதங்களில் குறிப்பிட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய யஜ்ஞாதி கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருப்பினும் அவற்றை அனுஷ்டிப்பதால் தேவையான மழை முதலிய மற்றும் பல நற்பயன்கள் உண்டாவதை கண்கூடாக இன்றும் பார்க்கிறோம். ஸ்ரீ பரமேஸ்வரன் விஷத்தை குடித்ததும் தேவர்களும் அசுரர்களும் மிகவும் சந்தோஷம் அடைந்து கடலை முன்னிலும் வேகமாக கடைந்தனர். அதிலிருந்து காமதேனு உண்டாயிற்று. தேவலோகத்தை அடைவிக்க வல்ல யஜ்ஞத்திற்கான ஹவிசை அடைய வேண்டி பிரம்ம வித்துக்களான மகரிஷிகள் அந்த காமதேனுவை பெற்றுக்கொண்டனர். பிறகு சந்திரனை போல வெண்மையான உச்சை ஸ்ரவஸ் என்ற குதிரை உண்டாயிற்று. அதை பலி சக்கரவர்த்தி விரும்பினான். ஸ்ரீஹரியினுடைய ஆக்ஞையினால் இந்திரன் விரும்பவில்லை. பிறகு 4 தந்தங்களுடன் கூடியதும் ஸ்ரீ பகவானான பரமேஸ்வரனுடைய கைலாசமலையின் மகிமையை அபகரிக்கின்றது போன்றதுமான ஐராவதம் என்ற சிறந்த யானையானது உண்டாயிற்று. பிறகு அக்கடலிலிருந்து தாமரை போல் சிவந்த நிறமுள்ள கௌஸ்துபம் என்ற ரத்தினமானது உண்டாயிற்று. மார்புக்கு அலங்காரமாக விளங்கக்கூடிய அந்த மணியை ஸ்ரீ நாராயணன் விரும்பினார். பிறகு பூலோகத்தில் தங்களைப் போல யாசகர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து வைக்கக்கூடியதும் தேவலோகத்திற்கு அலங்காரமாக விளங்கக்கூடியதுமான பாரிஜாத விருட்சமானது உண்டாயிற்று. பிறகு நிஷ்கமென்ற ஆபரணத்தை கழுத்தில் அணிந்திருப்பவர்களும் நல்ல வஸ்திரம் அணிந்திருப்பவர்களும் தங்களது அழகிய நடை, பார்வை இவற்றால் ஸ்வர்கலோகவாசிகளுக்கு பிரியத்தை உண்டு பண்ணுகின்றவர்களுமான அப்சரசுகள் உண்டானார்கள். ஸ்லோகம் 3. பார்க்கடலினின்று ஸ்ரீ மகாலட்சுமி வருதல். ஸ்ரீ பகவான் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடையச் செய்தார். அதிலிருந்து பல நல்ல வஸ்துக்கள் உண்டாயின. அவைகளை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஸ்ரீ பகவான் அன்புடன் அளித்தார். இதோடு மட்டுமல்லாமல் எல்லா உலகத்திற்கும் ஏழ்மையை போக்கி மனச்சோர்வையும் அகற்றி
சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் உண்டாகச் செய்தார். மின்னல் கொடி போல் தனது காந்தியால் திக்குகளை பிரகாசிக்க செய்கின்றவளும் ஸ்ரீ பகவானிடம் அளவு கடந்த பிரீத்தி கொண்டவளுமான சாக்ஷாத் ஸ்ரீயான லக்ஷ்மியானவள் தோன்றினாள். ஸ்லோகம் 4. முனிவர்கள் ஸ்ரீதேவிக்கு அபிஷேகம் செய்தல். ஸ்ரீ மகாலட்சுமியானவள் ஸ்ரீ நாராயணனிடத்தில் மனதை செலுத்தியதும் முனிவர்கள் ஸ்ரீதேவிக்கு திவ்யாபிஷேகத்தை செய்தார்கள். இப்படி ஸ்ரீ பகவானிடம் மனதை வைத்து அதன் பயனாக திவ்ய அபிஷேகத்தை அடைந்ததன் காரணமாகவே ஸ்ரீ பகவான் எந்த அவதாரம் எடுத்தாலும் சீதையாகவும் ருக்மிணியாகவும் பிரியாமல் கூடவே வந்து உலகிற்கு அனுகிரகம் செய்யும் மகிமையை அடைந்திருக்கிறாள். தேவேந்திரன் அந்த ஸ்ரீதேவிக்கு அற்புதமான பெரிய ஆசனத்தையே அளித்தான். உருவெடுத்து வந்த சிறந்த நதிகள் தங்கமயமான குடங்களில் சுத்தமான ஜலத்தை கொண்டு வந்தன. பூமி தேவி அபிஷேகத்திற்கான எல்லா விதமான பச்சிலை கொடி முதலியவற்றை கொண்டு வந்தாள். பசுக்கள் தங்களது மிக புனிதமான 5 வஸ்துக்களை, அதாவது பால், தயிர், நெய், சாணம், கோமூத்திரம் ஆகிய இவைகள் சேர்ந்த பஞ்சகவ்யத்தை கொடுத்தன. வசந்த ருது சித்திரை வைகாசி மாதங்களில் உண்டாகக்கூடிய புஷ்பம், பழம் முதலியவற்றை கொண்டு வந்து கொடுத்தது. முனிவர்கள் முறைப்படி அபிஷேகம் செய்வித்தனர். கந்தர்வர்கள் மங்கள கீதங்களை பாடினார்கள். கந்தர்வ ஸ்திரீகள் ஆடினர், பாடினர். மேகங்கள் மிருதங்கம், பணவம், முரஜம், ஆனகம், கொம்பு வாத்தியம், சங்கம், குழல், வீணை முதலியவற்றை முழக்கின. பிறகு திக்கஜங்கள் தாமரையை கையில் வைத்திருப்பவளும் பதிவிரதையுமான ஸ்ரீதேவியை வேதவித்துக்கள் வேதம் முழங்க பூரண கலசங்களை கொண்டு அபிஷேகம் செய்து வைத்தன. ஸ்லோகம் 5. தேவர்கள் ஸ்ரீதேவியை அலங்கரித்தல். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு முனிவர்கள் திவ்ய ஜலங்களால் அபிஷேகம் செய்து வைத்தனர். ஜலத்தை பதிவிரதையான ஸ்ரீ மகாலட்சுமிக்கு முனிவர்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது தனது அழகிய கண்களால் ஸ்ரீ பகவானும் ஸ்ரீதேவியை பார்த்தாராம். அபிஷேக ஜலத்துடன் ஸ்ரீ பகவானுடைய கட்டாட்சமும் ஸ்ரீதேவியின் மேல் விழுந்ததாம். ஸ்ரீ மகாலட்சுமியே மிகச் சிறந்தவள். அவளுக்கு முனிவர்கள் வேத மந்திரங்களால் அபிஷேகம் செய்தனர். அதிலும் ஸ்ரீ பகவானுடைய கட்டாட்சங்களும் அவள் மீது விழுந்தன. அவளுடைய சிறப்பை என்னவென்று சொல்ல முடியாமல் நம்பூதிரி ஆனந்த கடலில் மூழ்கி அலங்கரிக்கப்பட்ட கொடி போன்ற ஷரீரத்தை உடையவள் என சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவிக்கு தேவர்கள் எல்லாம் ஆபரணங்கள் முதலியவற்றால் அலங்காரத்தை செய்தார்களாம். சமுத்திரராஜன் ஸ்ரீதேவிக்கு தங்கப்பட்டு ஆடைகளை கொடுத்தான். வருணன் தேன் குடித்து மதம் பிடித்த வண்டுகளை உடைய வைஜெயந்தி என்ற மாலையை அளித்தான். பலவிதமான ஆபரணங்களை விஸ்வகர்மா என்னும் பிரஜாபதி கொடுத்தார். முக்தாகாரத்தை சரஸ்வதியும், தாமரையை பிரம்மதேவனும், குண்டலங்களை சர்ப்பங்களும் கொடுத்தனர். ஸ்லோகம் 6. ஸ்ரீதேவி பகவானிடம் செல்லுதல். பிரம்மாதி தேவர்களெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் கட்டாட்சத்தை வேண்டுகின்றனர். அவளது கட்டாட்சத்தில் சிறிது ஒரு முறை விழுந்தாலே அவன் பிரம்மாவாயும் இந்திரனாயும் குபேரனாயும் ஆகிவிடுவான். வேதமும் தன்னை ஸ்ரீதேவி வந்து அடைய வேண்டும் என்றும் அந்த ஸ்ரீதேவியை நான் சரணம் அடைகிறேன் என்றும் வேண்டுகிறது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஜெகன் மாதாவான மகாலட்சுமி தனக்கு நாயகனை வரிப்பதற்கு பூமாலையுடன் சென்றாளாம். இந்த தேவியின் கையால் போடும் மாலையை பெறும் பாக்கியமும் சாமானிய புருஷனுக்கு கிட்டாது. தேவியின் கையில் இருக்கும் மாலையின் சிறப்பை நம்பூதிரி வெளிப்படுத்துவதற்காகவே வண்டுகளின் நாதத்துடன் கூடிய மாலை என்று கூறியிருக்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமியானவள் குறுகிய இடையை உடையவள், செய்யப்பட்ட மங்களமான ரக்ஷையை உடையவள். இத்தகைய ஸ்ரீதேவி கையில் ஒரு மாலையை வைத்திருந்தாள். அது நீலோத்பல மாலையாகும். அதிலுள்ள தேனை பருகிய வண்டுகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அத்தேவியின் முகம் மிகவும் அழகு வாய்ந்ததும் கன்னங்களில் பிரகாசிக்கின்ற குண்டலங்களோடு கூடியும் லஜ்ஜையுடன் கூடிய புன்சிரிப்பு உள்ளதாயும் இருந்தது. ஸ்தனங்கள் சமமாகவும் நெருக்கமாகவும் சந்தனம், குங்குமம் இவை பூசப்பட்டும் இருந்தன. இவ்விதம் அவள் சஞ்சரித்தாள். பிறகு பாதசரங்களின் அழகிய சப்தங்களால் சஞ்சரிக்கின்ற அந்த தேவி தங்க கொடி போல் விளங்கினாள். இவ்வளவு அழகு வாய்ந்த ஸ்ரீதேவியை தேவர்களில் யார்தான் விரும்பாமல் இருக்க முடியும்? இப்படிப்பட்ட தேவியை சர்வ தேவதைகளும் பார்த்து விரும்பியும்
ஸ்ரீ பகவானையே இவள் நாயகனாக வரிக்கப் போகிறாள். ஸ்லோகம் 7. ஸ்ரீதேவி பகவானுக்கு மாலையிடுதல். ஸ்ரீதேவி நாயகனை வரிக்க மாலையை எடுத்து வந்தாள். பார்க்கடலை கடையும் போது சர்வ தேவர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களும் வந்திருந்தனர். அப்பொழுது மகாலட்சுமி யாரை நாயகனாக வரிப்பது என்று ஒவ்வொருவரிடமும் சென்று தனது சிறந்த புத்தியினால் அவரவர்களுடைய குணங்களை நன்கு அறிந்தாள். ஒவ்வொருவரிடமும் சிறிது சிறிது தோஷம் இருப்பதை அறிந்தாள். அதனால் அவர்களை வரிக்க அவளுக்கு மனம் வரவில்லை. ஸ்ரீ பகவானான நாராயணனிடத்தில் சிறிது கூட தோஷம் இல்லாமல் கல்யாண குணங்கள் யாவும் இருப்பதைக் கண்டு அவரையே மாலையிட்டு வரித்தாள். ஸ்லோகம் 8. ஸ்ரீதேவி உலகை காத்தல். ஸ்ரீ பகவானோ உலகை காக்க வேண்டியவர். அதற்கு உதவியாய் கருணை வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமியை மார்பில் தரித்து கொண்டார். இடைவிடாது உலகை காக்கும் வேளையில் ஸ்ரீ பகவான் அமர்ந்திருப்பதால் இடைவிடாது ஸ்ரீ மகாலட்சுமியை தன்னிடத்தில் இருக்கும்படி செய்து கொண்டார். தாய்தான் பிரஜைகளை காக்க வேண்டும். ஸ்ரீதேவியோவெனில் உலகிற்கு எல்லாம் தாய். அவளை ஸ்ரீ பகவான் பெருமைப்படுத்தினதாக நம்பூதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்ரீ பகவான் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார். அவருடைய மார்பில் ஸ்ரீதேவி இருப்பதால் அவளுடைய கட்டாட்சம் உலகமெங்கும் விழுகிறது. ஸ்லோகம் 9. வாருணி தேவி தோன்றுதல். கள் என்னும் குடிக்கும் பொருளுக்கு வருணன் தேவதையாம். அதனால் அப்பொருளுக்கு வாருணி என்று பெயர். அது மிகவும் மோகத்தை கொடுக்கும் செயல் உள்ளதாம். அதனால்தான் கள் குடிப்பவருக்கு மயக்கம் உண்டாகிறது. அசுரர்களின் அறிவை அழிக்கக்கூடிய வாருணி என்ற கல்லை அசுரர்களுக்கு ஸ்ரீ பகவான் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அவர்களை மிக பெருமைப்படுத்தி கொடுத்தாராம். பிறகு தாமரை போன்ற கண்களை உடைய வாருணி தேவி கன்யா ரூபத்தில் தோன்றினாள். அசுரர்கள் ஸ்ரீ பகவானுடைய அனுமதியின் பேரில் அந்த தேவியை பெற்றுக்கொண்டார்கள். ஸ்லோகம் 10. ஸ்ரீ தன்வந்திரி பகவான் தோன்றுதல். ஷரீரத்திற்கு நேரும் துன்பத்திற்கு ரோகம் என்று பெயர். மனதிற்கு ஏற்படும் துன்பத்திற்கு துக்கம் என்றும் சோகம் என்றும் பெயர். ஜீவாத்மாவிற்கு ஏற்படும் துன்பத்திற்கு பிறப்பு இறப்பு என்று பெயர். இம்மூன்றும் அற்றவனே மகா பாக்கியசாலி. ரோகம் விலகுவதற்கு மருந்தும் மனக்கவலை நீங்குவதற்கு மந்திர ஜபம், பகவத் கதாஸ்ரவணம், நாம சங்கீர்த்தனம் முதலியவைகளும், ஜனன மரணம் நீங்குவதற்கு ஆத்ம ஞானமும் காரணமாகும். இம்மூன்றும் நற்பயனை அளிக்க காரணம் ஸ்ரீ பகவானே ஆவார். அப்படிப்பட்ட ஹரி ஸ்ரீ நாராயணனே வைத்தியராய் தன்வந்திரி என்ற பெயருடன் பார்க்கடலினின்று வெளிவந்தார். அவர் ஸ்ரீ பகவானுடைய அம்சமான சமுத்திரத்தினின்று உண்டானவர். தன்வந்திரி என புகழ் பெற்றவர். ஆயுர்வேதத்தை வெளியிட்டவர். யாகத்தில் கொடுக்கும் ஹவிசுக்கு பாகஸ்தர். இவ்வாறு ஸ்ரீ தன்வந்திரியின் ரூபத்தையும் உற்பத்தியையும் ஸ்ரீ சுக்கர் வர்ணித்திருப்பதை நம்பூதிரி சிறிய ஒரு ஸ்லோகத்தில் பக்தி ததும்பும்படி அமைத்திருக்கிறார். இதை படிப்பதால் எல்லா ரோகங்களும் மனக்கவலையும் நீங்கும். ஸ்ரீஹரையே நமக. सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द.